ஹாதா வலதுன் கபீருன். வலதுன் என்றால் பையன் என்று பொருள். அதனை விவரித்து சொல்லக்கூடிய கபீருன் என்ற சொல்லானது அதனை அடுத்து வந்துள்ளது. கபீருன் என்றால் பெரியது என்று பொருள். இங்கு வலதுன் கபீருன் என்றால் பெரிய பையன் என்று பொருள். ஹாதா வலதுன் கபீருன், இவன் பெரிய பையன். பகரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்ருன். பகரத்துன் என்றால் மாடு என்று பொருள். லா என்றால் இல்லை. ஃபாரிதுன் கிழடு, கிழடு இல்லை. மாடு கிழடுமல்ல. வா வா என்பது இரண்டு வாக்கியத்தை இணைக்க பயன்படும் ஒரு சொல்லாகும். மேலும் என்ற பொருளை தருகிறது. லா பிக்குருன் கன்றும் அல்ல. பகரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்ருன், மாடு கிழடுமல்ல கன்றுமல்ல. மாட்டை விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தையானது அதனை அடுத்து வந்துள்ளது. இதனை நாம் பெயரடை சொற்கள் என்றும் ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ் என்றும் சொல்வோம். ஜதீதுன் கதீமுன். ஜதீதுன் என்றால் புதியது, கதீமுன் என்றால் பழையது. கபீருன் சகீருன். கபீருன் என்றால் பெரியது, சகீருன் என்றால் சிறியது. அன்தி தாலிபத்துன் ஜதீதத்துன். அந்தி என்றால் நீ என்று பொருள். இது ஒரு பெண்பால் சொல்லாகும். ஆ என்ற எழுத்து அதற்கு முன்னால் இணையும் போது அது அந்த வாக்கியத்தை கேள்வி வாக்கியமாக மாற்றுகிறது. தமிழில் ஆ என்ற நெடிலெழுத்து இறுதியில் இணையும் போது அந்த வாக்கியத்தை கேள்வி வாக்கியமாக மாற்றுகிறது. தாலிபத்துன் மாணவி. எப்படிப்பட்ட மாணவி? ஜதீதத்துன். ஜதீதுன் என்றாலும் புதியது என்று பொருள். ஜதீதத்துன் என்றாலும் புதியது என்று பொருள். இங்கு பெண்பால் சொல்லுக்கு பெண்பால் சொல் அதன் பெயரடை சொல்லாக வந்துள்ளது. அதன் இறுதி எழுத்துக்கள் ஒன்றி அமைவதை நாம் காண முடிகிறது. அந்தி தாலிபத்துன் ஜதீதத்துன். நீ புதிய மாணவியா என்று கேள்வி வாக்கியமாக மாறியுள்ளது. கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். நெடுஞ்செல்வம் கெடும் என்ற வார்த்தையில் இறுதி எழுத்தான இம் ஒன்றி வருவதை தமிழில் இயைபு என்று சொல்வார்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க நிற்க என்ற வார்த்தையில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதினை எதுகை என்று சொல்வார்கள். உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன். உள்ளத்தார் உள்ளத்து என்ற இரண்டு வார்த்தையில் முதல் எழுத்துக்கள் ஒன்றி அமைவதை தமிழில் மோனை என்று சொல்வார்கள். அல் குர்ஆனில் ஏராளமான இயைபு அழகு இருப்பதினை நாம் காணலாம். தாலிபுன் துல்லாபுன். தாலிபுன் மாணவன், துல்லாபுன் மாணவர்கள். தாலிபுன் தாலிபூன என்றில்லாமல் துல்லாபுன் என வந்துள்ளது. இது ஒரு மாறுபட்ட ஒருமை பன்மை வகை சொல்லாகும். தாலிபத்துன் தாலிபாத்துன். தாலிபத்துன் மாணவி, தாலிபாத்துன் மாணவிகள். ஹுன்ன அஹவாதி. ஹுன்ன பெண்பால் சொல்லாகும். அவர்கள். அஹவாத்துன் சகோதரிகள். ஈ என்ற சுருக்கெழுத்து இறுதியில் இணைந்து என்னுடைய சகோதரிகள் என்ற பொருளை தருகிறது. வஹும் இஹ்வதுக. ஹும் அவர்கள், அந்த ஆண்கள். இஹ்வத்துன்
சகோதரர்கள். இஹ்வத்துக உன்னுடைய சகோதரர்கள். ஹுன்ன அஹ்வாதி வஹும் இஹ்வத்துக அவர்கள் என்னுடைய சகோதரிகள், மேலும் அவர்கள் உன்னுடைய சகோதரர்கள். உஹ்துன் அஹவாத்துன் உஹ்துன் சகோதரி, அஹவாத்துன் சகோதரிகள். அஹுன் இஹ்வத்துன் அஹுன் சகோதரன், இஹ்வத்துன் சகோதரர்கள். இந்த ஒருமைப்பன்மை சொற்களானது மாறுபட்ட ஒருமைப்பன்மை சொற்களின் வகைகளில் உள்ளதாகும். இதுபோன்று 20க்கும் மேற்பட்ட மாறுபட்ட ஒருமைப்பன்மை சொற்களின் வகைகள் உண்டு.